இதே ராமதாஸ் தான் சொன்னார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியாருக்கு பிறகு சமூக நீதி போராளி யார் என்று கேட்டால் இந்தியாவிலே தலைவர் கலைஞர், டாக்டர் கலைஞர், முத்தமிழர் கலைஞர் தான் சமூக நீதி போராளி. அவர்தான் நமது சமுதாயத்துக்கு எம்பிசி கொடுத்தார். என்றைக்கும் நம் சமுதாயம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது பேசினவர், அவர் கூட்டு போய் பாராட்டு நடத்துறவர் தான் இதே டாக்டர் ராமதாஸ். இன்னைக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் ஊரை ஏமாத்துறதுக்கு மணிமண்டபம் கட்டுற திறந்துக்கிறாங்க. யாரு ஊர் ஏமாத்துறோம்? நாங்க ஊர் ஏமாத்துறோமா? வன்னியர்களை எம்பிசி பட்டியல சேர்த்து அது ஊர் ஏமாத்துறதா? வன்னியர்கள் மீது எம்ஜிஆர் ஆட்சியில் போடப்பட்ட லட்சக்கணக்கான பொய் வழக்குகளை வாபஸ் பெற்றோம், அது ஊர் ஏமாத்துறதா? அது 21 சமூக நீதி போராளிகள் குடும்பத்துக்கு அன்னைக்கே கலைஞர் 3 லட்சம் கொடுத்தாரு, அது ஊர் ஏமாத்துறதா? அவங்களெல்லாம் தியாகின்னு அறிவிச்சாரு, அது ஊர் ஏமாத்துறதா? இன்னைக்கு வரைக்கும் உதவித்தொகை அந்த குடும்பத்துக்கு வருது, திமுக ஆட்சியில் வழங்குது, அது ஊர் ஏமாத்துறதா? அவங்களுக்கெல்லாம் தியாகிகளுக்கு உலகம் அழியும் வரை அவர்கள் பேசப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி அவர்களுக்கு சிலை வைத்து அவர் குடும்பத்தை கௌரவித்தாரே முதலமைச்சர் தலைவர் தளபதி, வன்னியர்களின் விடிவெள்ளி தலைவர் தளபதி, அது ஊர் ஏமாத்துறதா? எதையா ஊர் ஏமாத்துறது?